என்னுடைய பேர் வந்து சுபாஷினி. பிள்ளைகள் 3 பிள்ளைகள், 2 பிள்ளைகள் படிக்கணும். நானும் அம்மா பராமரிச்சு வீட்டில் இருக்கிறது. மற்றது ஆட்டோ ஓடுறதான் இந்த மெயின் இப்போ தொழிலாக இருக்குது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் இருக்கிற ஒரு அக்கா அவரால் வேலைக்கு போகிற ஆக்கள் ஏற்றுறது, மற்ற ஸ்கூல் பிள்ளைகள் ஏற்றுற, மற்ற கிளினிக்காரர் ஏற்றுறது. நீங்கள் எப்படி இந்த தொழிலை முதல்ல தேர்ந்தெடுத்தீங்க? முதலே ஆசை இருந்தது, ஆட்டோ ஓடணுமெண்ட் ஆசை இருந்தது. ஆட்டோ ஓடுற தொழிலாகவே நான் மாறிட்டு இல்ல போலீஸ்காரர் கேட்டவங்க நல்ல டிரைவிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணினீங்க? நல்லா ஓடுறீங்க நீங்கள் வந்து சேஃபா இப்படி தான் ஓடணும்ன்றது தானே உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வேண்டானே. இப்ப அக்காண்ட ஆட்டோன்னு சொன்னோடனே ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமா தானே இருக்கும். இப்ப ஏறின உடனே இவ இங்க போறாங்க வராண்டு யோசிச்சாலும் கூட நான் அதுக்கு பயப்பட போறதும் இல்லை. நான் சரியா இருக்க நான் பயப்பட போறது இல்லை. அதான் வந்தாக்கா ஒரு ஆயிரத்துக்கு தான் வந்து போய் கொண்டிருக்கிறேன். ஆமா, ஆட்டோ ஓடி அவங்களோட குடும்பத்தை வந்து பார்த்துக்கொள்றாங்க. இப்போ இந்த 6 மாசத்திலேயே நான் நினைக்கிறேன் ஒரு 500 பேருக்கு மேல நான் ஆட்டோவிலே ஏற்றிட்டீங்க. நம்பலாம் இருக்கு உண்மையா வந்து. நானே இந்த தொழிலை செய்கிறேன். மற்றவங்களோட விமர்சனங்களை நான் கேட்டு சில நேரம் இப்போ 4 மணிக்கெல்லாம் ஒழும்பி ஓட வலிக்கிட்டா நைட்டு 8 மணி 8:30 ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் கேர்ள்ஸ் ஆட்டோவில் ஏறி இருக்கிறோம்னு சொல்லுவாங்க. லேடி ஆட்டோவில் ஏறி இருக்கிறோட்டு முழு பேருமே சொல்லியிருக்கிறாங்க. ஆட்டோக்காரர்லாம் நன்றி சொல்லணும். என்னென்னு சொன்னால் அவங்கள ஆட்டோக்காரராக இருந்தோண்டுமே எனக்கு நல்ல அந்த என்கரேஜ் பண்ணின மாதிரி தான் இருந்துச்சு. ஆட்டோவில் ஏறினோடனே அவங்களே ஒரு மரியாதை தந்துடுவாங்க. பிடிச்சிட்டு வந்தால் கூடவே பிக்னியண்டா அவைக்கு தெரியும், நான் லேடிஸ் வருவேன் தெரியும், அக்கா நீங்களும் வந்துட்டு அந்த ஒரு மரியாதை கொடுத்துருவாங்க. பெண்கள் எல்லாம் உண்மையில வந்து உங்களோட ஆட்டோ ஏறக்கில்லை உங்களை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க? அவங்களுக்கு நல்ல சந்தோஷப்படுவாங்க. சொல்றவங்க ரெண்டாக்கா நீங்க ஒரு வழியா எங்களுக்கு பிரச்சனை இல்லை, பிக்மி போட்டுட்டு எல்லாம் தெரியாத பிள்ளைலானே அப்போ போனா அக்கா எங்களுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு, நீங்க வருவீங்கன்றா எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தானே என்று சொல்லியிருக்காங்க நிறைய பேர். வணக்கம், தமிழோடு தரணியெங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, வீடியோ தொடங்குறதுக்கு முன்னாடியே வந்து இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க அனைத்து உழைப்பாளிகளுக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து மே 1ஆம் தேதி. ஸோ இந்த உழைப்பாளர் தினத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒருத்தங்களை வந்து சந்திக்க போகிறேன். யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் இருக்கிற ஒரு அக்கா அவரால் அவங்களோட குடும்பத்தில் வாழ்வாதாரத்தை பார்த்துக்கொள்றதுக்காக வந்து ஆட்டோ ஓடி சம்பாதிக்கிறார். உண்மையிலே வந்து ஒரு ஆண் வந்து சமுதாயத்தில், அதாவது நம்மளே ஆண்களே வந்து ஆட்டோ ஓடுறேன்னு சொன்னால் உண்மையிலே நிறைய சவால்களை வந்து எதிர்கொள்ளணும். ஏண்டா கல்லர்கள் வந்து ஏறலாம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைக்கு. ஆனால் ஒரு பெண்ணால் இது எப்படி சாத்தியம்னு சொல்லி உண்மையிலே வந்து தெரியலை. ஸோ அந்த அக்கா தான் நேரடியாக வந்து சந்தித்து அவங்கள்ட்ட இந்த அனுபவத்தை வந்து பயந்து கொள்ள போகிறோம் இந்த உழைப்பாளர் தினத்தில் அன்றைக்கு வந்து. ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, மோட்டிவேட்டாக இருக்க போது, வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் இன்ட்ரோவில் சொன்ன அக்கா வந்து இவங்க தான். வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கேன். அக்கா வந்து உண்மையிலே வந்து பிடிக்கல, ஒரே வந்து பிஸி அக்கா. ஆனால் இன்றைக்கு உழைப்பாளர் தினத்தில் இன்றைக்கு மட்டும் ஏன் இன்றைக்கு லீவ் எடுத்தீங்களா? நான் இன்றைக்கு கொஞ்சம் தான் ரெஸ்ட் எடுக்கணும் மட்டும் தான் லீவ் எடுத்தேன். அப்போ ஒரு கிழமையில உங்களுக்கு ஒரு நாள் அப்படி ரெஸ்ட் ஏன்னு சொல்லி எடுத்து கூட வர்றதில்லை. இன்றைக்கு நான் ரெஸ்ட் எடுத்தேன், நீங்கள் வருவீங்களானே இருந்தீங்க. சரி, உண்மையிலே வந்து ஒரு பெரிய விஷயம். முதல்ல அதுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிக்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தொழில் இல்லைன்றோ அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் இப்போ நிறைய பொய்ஸே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. வேலை ஒன்றுமே இல்லைன்றது வீட்டிலேயே படுத்து கிடப்பாங்க. அண்ட் வந்து என்ன வேலை செய்யலன்னு தெரியாமல் யோசிச்சு கொண்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்குள்ள ஒரு பெண்ணாக நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து இப்படி ஆட்டோ வச்சு கூட நான் உழைக்கலாம், அதாவது இது ஆம்பளையில் செய்கிற வேலை மட்டும் இல்லை, இது நாங்களும் செய்வோம் மட்டும் சொல்லி உள்ளே வந்துருக்குறீங்க. ஏன்னா ரொம்ப இருப்பேன் சிங்கிள் ஏரியா பக்கம் போய் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த பாய்ஸ் ஓடுற பைக் வந்து லேடிஸும் ஓடுவாங்க, இந்த ஆட்டோவில் வந்து அங்கே சாதாரணமாக ஓடுவாங்க. ஆனால் இங்கே வந்து தான் பெண் ஓடினா அதை வந்து ஒரு இதாக பார்க்குவாங்க, ஏன் இவங்க இப்படி ஓடுறாங்கன்னு. ஏன்னா அது பதிவு செஞ்சுட்டாங்க, பாய்ஸ் மட்டும் தான் இந்த தொழில் செய்யணும்னு சொல்லி. மற்றது தங்களோட இயலாமையும் ஒரு பிரச்சனை. மற்றவனை கேள்வி பண்ணுறதுக்கு தங்களால் முடியாது,
இப்போ இவள முடியுது, அதுவும் ஒரு பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இருக்கு. ஓ சரி, இப்படி எல்லாம் இருக்கு. நீங்கள் எப்படி இந்த தொழிலை முதல்ல தேர்ந்தெடுத்தீங்க? நான் எனக்கு ஒரு முதலே ஆசை இருந்தது, ஆட்டோ ஓடணுமெண்ட் ஆசை இருந்தது. மற்றது எங்களுடைய அம்மாக்கு இல்லாது, அதால தான் நாங்கள் மெயின் ஆட்டோ எடுத்த நாங்கள். பிறகு நான் ரோட்டுகளில் போகக்குள்ள பிள்ளைகளை ஸ்கூல் அதில் கொண்டு போய்க்க தங்கட பிள்ளைகளை மேத்தீங்களோ ஆயிரம் ஓட்டுறீங்களோ வந்து கேட்டு அப்போ அது அப்படியே எனக்கு தொழிலாக ஆட்டோ ஓடுற தொழிலாகவே நான் மாறிட்டு. என்னுடைய பேர் வந்து சுபாஷினி. பிள்ளைகள் 3 பிள்ளைகள், 2 பிள்ளைகள் படிக்கணும். நானும் அம்மா பராமரிச்சுட்டு வீட்டில் இருக்கிறது. மற்றது ஆட்டோ ஓடுறதான் இந்த மெயின் இப்போ தொழிலாக இருக்குது. ஆட்டோவில் வந்து இப்போ வேலைக்கு போகிறாக்கள் ஏற்றுறது, மற்ற ஸ்கூல் பிள்ளைகள் ஏற்றுற, மற்ற கிளினிக்காரர் ஏற்றுறது. நார்மலாக கால் பண்ணி இப்போ ஊரில் இருக்கிறார்கள் வந்து கேட்டால் ஏதாவது இடங்களை கேட்டால் கூட்டிக் கொண்டு போகிறோம். முதலே யோசிச்சிங்களோ வந்து, அதாவது நம்ம இப்படி ஆட்டோ ஓடி இல்லை எதிர்ச்சியாக தான் இதுக்குள்ள வந்தீங்க? எதிர்ச்சியாக தான் நான் இதுக்குள்ள வந்தேன். நான் எதிர்பார்க்க இல்லை, ஆட்டோ ஓடணுமெண்ட் ஆசை எனக்கு நிறைய நாளாக இருந்தது. நான் ட்ரைவ் பண்ணியிருக்கேன், 2-3 ஆட்டோக்கள் ஓடி ட்ரைவ் பண்ணியிருக்கேன். வேறு யாக்கண்டி ஆட்டோ ஓடி பார்த்துருக்குறேன். ஏன் ஆட்டோ ஓடணும்னு சொல்லி ஒரு விருப்பம் இருந்தது உங்களுக்கு? ஒரு வித்தியாசமான ஒரு தொழிலாக இருக்கும் தானே. மற்றது எங்கட குடும்பத்துக்கு ஏற்றது. இப்போ அம்மாவை ஏற்றி பிள்ளைகளை ஏற்றி எல்லாரையும் ஏற்றி எங்கே நாங்கள் போய் வரலாம், எங்களுக்கு தேவையான சாமான்களை ஏற்றி கொண்டு போகலாம். அதுக்கு அது சரி. இப்போ இந்த தொழில் வந்து இப்போ எவ்வளோ காலமாக செய்து கொண்டு இருக்கீங்க? நான் இப்போ 6 மாதம் ஆகுது. 6 மாதம் வந்து இந்த ஆட்டோ ஓடுறீங்க. அப்போ இதுக்கு முதல்ல வந்து நீங்கள் என்னென்ன வேலையெல்லாம் செய்தீங்க? நான் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்தேன். நான் நர்சிங்காக ஒரு ஹாஸ்பிட்டலில் ரெயின் முடிச்சுட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்தேன் நான். மற்றது நான் எல்லா வேலையுமே செய்கிறது. வீடுகளில் இப்போ பொருளில் இருக்கிறாங்க, அந்த வீடுகள் ஏதாவது வேலைகள் க்ளீன் பண்ணுறதோ, அவைகளுக்கு ஏதாவது சாமான் பார்சல் அனுப்புறது, மற்ற அவங்களுக்கு சமைக்கிறதுக்கெல்லாம் கூப்பிடுறவங்க, அது எல்லா வேலையுமே நான் செய்வேன். தெரியாதுன்னு சொல்லி ஒரு வேலையுமே இல்லை. பழப்புளி வாங்கி வெட்டி கொடுக்குறது, மோர் மிளகாய் போடுறது, கொப்பரா எண்ணெய் காய வச்சு எண்ணெய் விற்கிறது. வெளிநாட்டுக்கு அனுப்புவீங்க? வெளிநாட்டுக்கு விட வெளிநாட்டுக்கு ஆக்களுக்கு இங்கே கொடுத்து விடுறது, அப்படியெல்லாம் கொடுத்து விடுறது. அதை விட இங்கே கடையெல்லாம் கொண்டு கொடுக்குறேன் நான். அதுவும் செய்யறது. ஓகே ஓகே. நான் இப்பவும் அது செய்து கொண்டு தான் இருக்கிறேன். ஒரு தொழிலே நான் நம்பி இருக்காம அதுகளையும் செய்கிறேன். நான் பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன இதெல்லாம் வந்து ஆர்டர் எடுத்தா வந்து நீங்கள் அதை செய்து கொடுப்பீங்களா? செய்து கொடுப்பேனோ. சரி, அப்போ உங்கள் நம்பர் இதில் ஆட் பண்ணலாம் தானே? ஆமாம். சரி, அப்போ அக்காண்ட நம்பரை வந்து நான் ஆட் பண்ணுறேன். இதான் சந்தர்ப்பம். நீங்கள் உண்மையிலே வந்து உங்களுக்கு அதாவது வெளிநாட்டில் இருந்து கொண்டு உங்களோட வீடுகளோ இல்லை ஏதாவது என்னதை மெயின்டைன் பண்ண இருந்தாலும் அக்கா கான்டாக்ட் பண்ணிக்கிட்டா அது மூலம் வந்து அக்கா செய்து தருவா. அதை தாண்டி வந்து அயர் பிடிக்கணும்னாலும் நீங்கள் இந்த ஏரியாக்குள்ள முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். இடம் இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த இடம்? சாவகச்சேரி. நீங்கள் வந்து குறிப்பாக இந்த அயர் ஓடுறது எந்த ஏரியாவுக்குள்ள? நான் எல்லா இடத்துக்கும் போகிறேன். எல்லா இடத்துக்கும் போகிறேன். கனதூரம் போனேன்னு சொல்லி சொன்னால் உங்களோட பயணங்கள்? நான் வவுனியாக்கான போயிருக்கிறேன். வவுனியா போய் வந்தீங்க? ஆட்டோவில் வவுனியாக்கான போய் வந்திருக்கேன். ஐநாதீவு, ஜக்கச்சி, கிளிநொச்சி, பல மற்ற காரநகர் எல்லா இடம் போயிருக்கேன். ஆட்டோ எடுத்த கூட காலத்தால் வந்து நீங்கள் இப்படி அயர்லாம் ஓடலாம்னு சொல்லி யோசிச்சு ஓடி தொடங்கிங்க? ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த அயர். நான் அது மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தவங்க. நான் லைசன்ஸ் வேறாதானே எல்போர்ட்லாம் ஃபர்ஸ்ட் ஓடிக்கொண்டிருந்தேன். நான் லைசன்ஸ் எடுத்துட்டு நான் ஓடுவேன்னு சொன்னேன். நான் ஆக்களுக்கு அதுக்கிடையிலேயே ஆக்கள் ஓடி அம்மாக்கள் ஏற்றி கொண்டு போக கேட்குறவங்க. நான் லைசன்ஸ் எடுத்துட்டு நான் ஏற்றுவேன்னு சொல்லி. முக்கியமான ஒரு பிரச்சனை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வெட்டிகோல் நடந்தது. அதாவது அந்த சம்பவத்துக்கு அப்புறம், அதாவது அந்த ஆட்டோவில் ஏற்றிட்டு போய் அவங்களுக்கு அந்த ஜூஸ் எல்லாம் கொடுத்து வந்து அந்த நகையை கொள்ளையடிச்சு அந்த சம்பவத்துக்கு பிறகு வந்து உண்மையிலே ஆட்டோவில் ஏறுறதுக்கு வந்து பயப்பட்டவங்க. எப்படி பெரியவள சைட்லாம் வந்து ஒரு பயணம் செய்கிறண்டாலே வந்து பயமாக இருக்கும். இவரை நம்பி ஏறி போகலாமோ, இவரை நம்பி ஏறி போகலாமோ. ஆனால் உண்மையிலே ஒரு பெண் ஆட்டோ ஓட்டுற தொழிற்சைகளை வந்து பெண்கள் பயம் இல்லாமல் வரலாம். வேணே நேற்றிரவு கூட ஒரு சின்ன பிள்ளை ஏற்றி விட்டவங்களா, அவங்களோட அம்மா சொல்லி விட்டவா பிள்ளைக்கு மைலோ வாங்கி கொடுத்து அவ சொன்ன என்னன்னு சொன்னா, பிள்ளை உங்களை எந்தபடியா நான் இந்த மைலோ எல்லாம் வாங்கி கொடுத்துக்க சொன்னேன். வேற யாக்கண்டா தான் போய் தானும் மினக்கட்டு போய் பிள்ளையோட போய் இறங்கி தான் பிள்ளைய அடுத்த கிளாஸுக்கு விட்டுட்டு வாரது. நீ ரெண்டபடியா எங்களுக்கு கொஞ்சம் நல்ல இதா இருக்குது, பயம் இல்லாம என்று சொன்னேன். அதான் உண்மை வந்து இப்போ என்னடா பயப்பட தேவையில்லை. ஏன்னா நீங்களும் ஒரு பெண்ணா இருந்து அவங்களுக்கு தெரியும் தானே அந்த இவங்கள்ட்ட அனுப்பினா நான் சேஃபாக போய் வரலாம். அப்போ பெண்கள் எல்லாம் உண்மையிலே வந்து உங்கள்ட்ட ஆட்டோவில் இறக்கல உங்களை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க? அவங்க நல்ல சந்தோஷப்படுவாங்க. சொல்றவங்க அக்கா நீங்க ஒரு வழியா எங்களுக்கு பிரச்சனை இல்லை, பிக்மி போட்டுட்டு எல்லாம் தெரியாத பிள்ளை தானே, அப்போ
போனா அக்கா எங்களுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு, நீங்க வருவீங்கன்னு எங்களுக்கு எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தானே என்று சொல்லியிருக்காங்க நிறைய பேர். ஓ அதுக்கப்புறமா வந்து உங்களோட நம்பர் வாங்கிட்டு அவங்க நம்பர் வாங்கிட்டு விட்டாங்களோ, அக்கா அங்க இருக்கிறீங்க உங்களோட நம்பர் தாங்க உங்களுக்கு கேட்பாங்க. இப்ப தூரத்துல இருக்கிறாங்களுக்கு இந்த நம்பர் பிரியோசனப்படாதானே, இப்ப நான் சேர்ந்து போய் அவங்களே ஏத்துறது அப்படி இருந்தாலும் சில பேர் கேட்டிருக்காங்க, இல்லையா தேவைப்பட்ட நாங்க அடிப்போம்னு சொல்லி ஃபோன் நம்பர் வாங்கியிருக்கிறாங்க. சரி, நீங்கள் இவ்வளோ காலம் ஓடின இந்த முக்கியமான அயர்லாண்டு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து இப்போ சென்டிமெண்ட்டாக டச் ஆனது எது? இப்போ நீங்கள் வந்து அந்த ப்ரெக்னென்ட்டுக்கு அப்படியான அயர்லாம் ஓடி இருக்கிறீங்களா? ஓ அப்படின்னா எது முக்கியமாக வந்து நீங்கள் பொறுப்படுத்தி போவீங்க? இதுக்குள்ள சாவிச்சிரிக்கு ஒரு பிள்ளை வந்து ப்ரெக்னெண்டா இருந்தவா, அவ வந்து சொன்னாக்கா, அவ நெடுக கோல் பண்ணுவாங்க, சாவிச்சேரிக்கு வந்தா யாழ்ப்பாணம் போறக்கா, அக்கா உங்களோட தான் எனக்கு வேற விருப்பம், வேறு ஆக்களோட. இப்போ எனக்கு குழந்தை டெலிவரி டைம்ல கூட இதை அவசரமெண்டா கூட இந்த டைம்லயே அடிச்சா வருவீங்களோண்டெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. ஓ நான் இந்த டைம்ல அடிச்சாலும் நான் வருவேன்டா அவங்களுக்கு. அப்போ நைட்ல இப்போ எத்தனை மணிக்கு ஆயிரம் கூப்பிட்டாலும் நீங்கள் போவீங்களா அந்த டைமுக்கு? ஓ அவசரமா அடிச்சா நான் போவேன். இப்போ ஒரு லேடிஸ் ஒரு தேவைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலோ அது அப்படியா தேவை அவசரமா போகணுமெண்டா நான் போவேன். போவீங்க? ஓ நான் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யக்கே சாமத்துல வேலை முடிச்செல்லாம் வர்றது, விடியப்புறத்துல எல்லாம் போறேன் நான். ஓ இங்கிருந்து வேலை செய்யக்க வேலைக்கு போறீங்க? வேலைக்கு இப்போ தியேட்டர்ல வேலை செய்தேன் நான். அப்பேக்க வந்து விடிய சர்ஜரியல் விடிய வெள்ளனை தானே நடக்கிறது, அப்படியான டைம்ல எல்லாம் நான் வேலைக்கு போயிடுறேன். 3 மணிக்கெல்லாம் எழும்பி போறேன் நான். முடிச்சு வேற 12 மணி ஆகும், அப்படி எல்லாம் வந்திருக்கிறேன் நைட் டைம். ஓ நைட் டைம். சரி, அப்போ அந்த வேலையை விட்டு வந்ததுக்கான காரணம் என்ன? இதுன்னு சொன்னா நான் ஒரு நெஜெட் அது வந்து 9 hours ஹாஸ்பிட்டல்லையே இருக்கணும், வேலை செய்யணும். இதுண்டா இது இந்த சொந்தமா இந்த சுய தொழில் தானே, அதனால எது இருந்தாலும் சுய தொழில் செய்யற மாதிரி வராது. அது ஓகே. அந்த 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 ஃபீல்டுல போய் அங்க இதுகள் கொஞ்சம் பழகி கொண்டேன், அதுல கொஞ்சம் சந்தோஷம். ஆனால் இது என்று சொன்னா பிள்ளைகளையும் பார்த்து செய்யக்கூடிய மாதிரி, வீட்டு வேலையெல்லாம் பார்த்து செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. சரி, இப்போ நீங்கள் உங்களோட ஒரு நாள் அந்த டே ரொட்டீன் சொல்லுவாங்க, அதாவது காலையில் எழும்பி நீங்கள் எத்தனை மணிக்கு வரைக்கும் மேலே ஓடுவீங்களா, அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு வீட்டு வேலையெல்லாம் பார்ப்பீங்க? ஏன்னா ஒரு பெண்ணாக வந்து உங்களுக்கு வீட்டு வேலையில் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் மேனேஜ் பண்ணி தான் நீங்கள் அதை தாண்டி வந்து இந்த ஆயிரம் வந்து ஓடுறீங்க வந்து. ஸோ அப்போ உங்களோட ஒரு நாள் வாழ்க்கை எப்படி இருக்கும் காலையில் எழும்பி நீங்கள் சொல்லிக்கணும்? எனக்கு இப்போ விடியப்புறத்துல சில பேர் கிளினிக் போகிறவங்களும் இருக்கிறாங்க. அன்றைக்கெல்லாம் ஒரு அம்மா 4:30க்கு தனக்கு கோல் பண்ணுவேன், ஏற்றி கொண்டு விடணும்னு சொன்னா விடியப்புறம் 4:30க்கு. அப்பெல்லாம் உடனே எழும்பி போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு தான் வந்தது காலையில. ஓ இப்போ இரவிலையும் சில பிள்ளைகளுக்கு கிளாஸ் முடிச்சு 9:30 அப்படி ஒரு கருத்துங்க பிள்ளைன்னு சொன்னாலாம் நான் அந்த டைம்ல இரவில போய் ஏற்றி கொண்டு வர்றேன். ஓ ஏதாவது தேவையண்டா மட்டும் போவேன். இப்போ பிள்ளைகளை தோணுமோ இப்படி அவசரமான தேவைகளுக்கு போயிருக்கேன். சரி, அப்போ இதுக்கு முதல்ல உங்களுக்கு இந்த ஆட்டோட அனுபவம் எல்லாம் இல்லை, இப்போ நீங்கள் அந்த ரீசெண்ட் டைமாக வந்து. சரி, அப்போ ஒரு பெண்ணாக நீங்கள் பயம் இல்லாமல் உண்மையிலே இப்படி ஒரு தொழிலில் வந்து இறங்கிறீங்க, அதாவது வந்து இப்படி செய்கிறீங்க வந்து. இதே மாதிரி வந்து இன்னும் உண்மையாக நிறைய பேர் வந்து அவங்களோட வாழ்க்கையில் தொலைச்சிட்டு இதுக்கப்புறமா முடிஞ்சு போயிட்டு இன்னொருத்தங்களை நம்பி கொண்டு இருப்பாங்கள வந்து. ஸோ அப்படி இருக்கு. இப்போ எனக்கும் கூட 2 அக்கா இருக்குது, எல்லாருமே வந்து தொழில் செய்கிறாங்க. ஏன்னு சொல்லி சொன்னால் எங்கள்கிட்ட வீட்டையும் வந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சும்மா இருக்காங்க வந்து அவங்களுக்கும் வேலையில கற்றுக் கொடுக்கணும், ஏன்னா அவங்க சொந்த முயற்சியாக நிற்கணும் பண்ணுறதுக்காக வந்து. ஸோ அப்போ பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போறீங்க உண்மையிலேயே வந்து இந்த உழைப்பாளர் தினத்தில் வந்து? பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி சும்மா ஒரு தருமே இருக்கக்கூடாது. ஏதாவது இப்போ வேலை இல்லையன்னு சொல்லி இலங்கையில ஒன்றுமே இல்லை, நிறைய வேலை இருக்குது. உண்மையாய் நேர்மையாயும் இருந்தா எங்கேயுமே வேலை செய்யலாம், சும்மா இருக்கக்கூடாது. உண்மையிலேயே சும்மா இருக்கிறாளுங்கிற உடல் நலத்துக்கும் கேடு, மற்றது பொருளாதார பிரச்சனையாலும் பெருந்தானே. முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும், அதாவது இப்போ பெண்கள் ஆட்டோவில் இப்போ நீங்கள் தனியாக ஓடுறீங்க, அந்த உங்கள்கிட்ட சம்டைம் வந்து யாராச்சும் குடிச்சிட்டு வந்து ஆட்டோவில் ஏறினாலோ அண்ணா தண்ணி வந்து ஒரு பாய்ஸ் தனியாக ஏறி வரைக்கும் வந்து உங்களுக்கு பயம் இல்லையா? இல்லை இல்லை, உண்மையில பயம் இல்லையா? பயம் இல்லையன்ட்டு எனக்கு பயம் உள்ளுக்குள்ள இருக்கும், வெளியில காட்டுறல. ஆனா அந்த அவங்க ஆட்டோல ஏறினோடனே அவங்களே ஒரு மரியாதை தந்துடுவாங்க. குடிச்சிட்டு வந்தா கூடவே பிக்னியண்டா அவைக்கு தெரியும், இப்போ நான் லேடிஸ் வருவேன்னு தெரியும், அக்கா நீங்களும் வந்துட்டு அந்த ஒரு மரியாதை கொடுத்துருவாங்க. இது வரைக்கும் அப்படி எனக்கு பயப்படக்கூடிய மாதிரி நடக்கல, தப்பான ஒரு விஷயமும் நடக்கல. மற்ற நான் நிறைய ஆட்டோ அக்காரே ஏற்றி இருக்கிறேன்.
பிக்மில் அது சொல்ல முதல் வீடியோல நான் சொல்ல இல்ல நிறைய ஆட்டோ அண்ணாக்கள்ல இருக்கிறேன் அவங்க சொன்னாங்களா அக்கா நீங்க நல்லா ஓடுறீங்க ஏதாவது இப்படி ஓடுங்க அப்படி ஓடுங்க எனக்கு இந்த சொல்லி தந்துருக்குறாங்க நீங்க கெட்டிக்காரி அக்கா வாழ்த்துக்கள் நிறைய ஆட்டோக்காரர் சொல்லி இருக்கிறாங்க உண்மையிலேயே அது அந்த ஆட்டோக்காரர்லாம் நன்றி சொல்லணும் என்னன்னு சொன்னா அவங்க ஆட்டோக்காரரா இருந்தோண்டுமே எனக்கு நல்ல அந்த என்கரேஜ் பண்ணின மாதிரி தான் இருந்துச்சு அவைகளை பார்க்க தங்கட மனசி ஆக்களை கூட உங்களோட ஆட்டோல பிடிச்சு விடலாம்னு சொல்ற அளவுக்கு சொன்னாங்க உண்மையிலேயே அப்போ ஒரு தடவை உங்கள்கிட்ட வந்துட்டு போனா அதாவது உங்களை ஆட்டோவில் இறங்கிட்டாங்கன்னா திரும்ப உங்கள்கிட்ட வரணும்னு சொல்லி வர்ற மாதிரியே அப்படித்தான் கதைச்சிருக்காங்களே என்னோட மற்றது இப்போ காசு தெரியக்கே இந்த ஆட்டோக்காரர் அவங்களுக்கு தெரியுதானே அந்த ஆட்டோ ஓடுறது இவ்வளவு சிக்கல் பிரச்சனை என்றது ஆட்டோக்காரருக்கு தெரிஞ்சு இப்போ பிக்னின்னு சொன்னால் அவங்க பிக்னி ரேட் தர்றதை விட கூடவே தந்துட்டு போயிருக்காங்க அந்த ஆட்டோ ஓடுற அண்ணாக்கள் அவங்களுக்கு தெரியும் வேற வாகனம் வச்சிருக்காங்க கூடுதல் ஏறி இருக்கிறாங்க இந்த ஆட்டோவில் கார் அதுகள் வச்சிருக்காங்க எல்லாம் ஏறி இருக்கிறேன் ஓகே ஓகே இப்போ நீங்கள் இது வரைக்கும் ஒன்றும் மறக்க முடியாத ஆயிரம்னு சொல்லி சொன்னா மறக்க முடியாம ஒவ்வொரு ஆயிரமே எனக்கு மறக்க முடியாதுண்டா அவங்க எல்லாருமே சொல்றது ஃபர்ஸ்ட் டைம் நாங்க கேர்ள்ஸ் ஆட்டோவில் ஏறி இருக்கிறோம்னு சொல்லுவாங்க லேடி ஆட்டோவில் ஏறி இருக்கிறோம் முழு பேருமே சொல்லி இருக்கிறாங்க ஒரு பேருமே நாங்கள் இது வரைக்கும் லேடி ஆட்டோவில் ஏறி இருக்கிறோம்னு சொல்லவே இல்லை நாங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் லேடி ஆட்டோவில் ஏறுறோம் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமான ஒரு விஷயம் இந்த உழைப்பாளர் தினத்தில் உங்களை வீடியோ எடுக்கணும்னு சொல்லி நான் யோசிக்கிறேன் ஏனெண்டா இது நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேட்டாக அமையும்ன்றதுக்காக இப்போ உங்களுக்கு நீங்கள் தைரியமாக செய்கிறது இன்னொருத்தங்களை பார்க்கக்குள்ள இந்த வீடியோ பார்க்கக்குள்ள நான் தானும் செய்யலாம்னு சொல்லி அவங்க முன் வருவாங்க எல்லாரும் சொல்லி இருக்கிறாங்களேண்டா நாங்களும் ஆட்டோ ஓடணும் ஓ நாங்களும் ஆட்டோ ஓடும் அக்கா எங்களுக்கும் பழக்கி விடுறீங்களோன்னு எல்லாம் கேட்டிருக்காங்க நான் சொன்னானோ நீங்கள் எல்லாம் ஓடுங்கோ நல்ல எனக்கு ஒரு இல்லை நானும் இது வரைக்கும் பார்த்தது ஒன்று எனக்கு தெரியல என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு லேடி ஆட்டோடி 1000 ரூபாலாம் ஓடுறாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லை அவங்க இப்போ வீட்டில் இருக்கிற ஆட்டோவை ஓடுனதை பார்த்துருக்கேன் இந்த சிங்கிள் ஏரியாக்கள் அங்கெல்லாம் ஆனால் எனக்கு இது புதுசாக இருந்தது அதுலேருந்து தான் உண்மையிலே தேடி நான் ஏன்னாண்டா ஒரு ஒரு ஆம்பளை ஆட்டோ ஓடி கொண்டு போனாலே நிறைய பிரச்சனைகள் வரும் அந்த ஆட்டோ விலகரைகள் ரீசெண்ட் டைம் நான் சொன்ன மாதிரி இந்த மடங்கள் பண்ணாத மாதிரி நீங்கள் எவ்வளோ சவால்களையும் எதிர்கொண்டு ஓடுறதுக்கு தயாராக இருக்கிறீங்களே அது பெரிய சொல்லுங்க. மற்றது என்னென்னா நான் சில நேரத்தில் இப்போ ஜாழ்ப்பாணத்தில் கொண்டு யாராவது விட்டுட்டு திரும்பி வரைக்க சும்மா வரைக்கலாம் நான் நினைக்கிறது யாராவது குழந்தை பிள்ளைகளோட நிற்கிறாக்கள் அல்ல பொம்பளை பிள்ளைகள் அப்படி எங்களுக்கு இப்போ ரோட்டில் நின்றா போகிற பாதையில் பார்க்குறேன் நான் யாராவது மறிச்சு இப்போ நாட்டு பிரச்சனை அப்படித்தானே இப்போ நானாக மறிச்சு கேட்டால் அவங்களுக்கு பயமும் வரும் மற்றது கஷ்டப்பட்ட இந்த சின்ன பிள்ளைகளோட நிற்கிறாங்களா கூடுதலாக மறைச்சான ஏற்றி கொண்டு ஃப்ரீயாகவே இறக்குறேன் போகிற பாதையேண்டா இறக்கி விடுவேன் அதுக்கு அவங்கள கொண்டு வீட்டை இறக்க மாட்டேன் இப்போ நான் வார பாதையில ஃப்ரீயாக இறக்குறேன் நானா கேட்கவும் பயம் இல்லை இவ என்னத்துக்கு கேட்குறா மற்றது ஆட்டோ காசு கேட்பாவோ அப்படியும் யோசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க அன்றைக்கு ஒருக்கா 3 பொம்பளை பிள்ளைய தெரிஞ்சாங்கலாம் இப்போ நான் வாங்கோ நான் சாவிச்சிட்டு தான் போறேன்னு சொல்ல அக்கா நீங்க ஆட்டோ காசு கேட்பீங்களோ பஸ் காசு தான் இருக்கு நான் பரவாயில்ல நீங்க வாங்கன்னு சொல்லி அப்படி எல்லாம் ஏற்றி கொண்டு வரணும் ஏற்றுக்கண்டா அந்த அப்படி பிள்ளைகளோட நின்று அப்படி என்ன கண்டா நான் வர பாதைன்னு சொன்னா இறக்கி விடுவேன் ஆட்டோ காசு தான் தரோணுமென்ற இது இல்லை வர்ற பாதையண்டா என்ன நான் வரேன்னு மறைச்சா நான் ஏற்றி கொண்டு வர்ற பாதையில இப்போ எனக்கு தெரிஞ்சது நீங்கள் இதுக்கப்புறமா ரீச் ஆயிடுவோம் நேரத்தோடைய அக்கா ஒருத்தவங்க வீடியோ எடுத்து போட்டவங்க தானே அதை பார்த்துருக்கேன் ஸோ அப்போ இந்த வீடியோ மூலம் நீங்கள் நிறைய பேருக்கு தெரிய வந்துடுவீங்களா அப்படியும் அப்போ இதுக்கப்புறம் நீங்கள் பயமெல்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ முக்கியமாக உங்கள்ட்ட ஆயர் அதாவது நான் தம்பி இந்த விஷயங்களுக்கு தான் ஆயர் போறதுக்கு விருப்பப்படுறேன் நான் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன விஷயமா இருக்கு கூடுதலாக ஹாஸ்பிட்டல் கிளினிக்கு கொண்டு போறேன் நான் அவியல் கிளினிக்னு சொன்னா வயசான ஆக்களோ சரி இளமாக்களோ சரி கிளினிக்னு சொன்னா கூடுதலாக ஹெல்ப்போட வருவாங்க ஒரு ஆள் உதவியோட வருவாங்க அப்படி வர தேவையில்லை நான் ஓரளவு நடந்து செய்யக்கூடிய ஆக்கள்னு சொன்னா நானே கூட்டி கொண்டு போய் எல்லாம் செய்து காட்டி மருந்தெல்லாம் எடுத்து கொடுத்து கூட்டி கொண்டு வீட்டையே விடுவேன் அதுல இந்த ஒரு ஆள் இப்ப ஒரு பொம்பளை பிள்ளைண்டாம் தனியா விட கிளினிக்கு பயப்படுவாங்கல்ல பேரண்ட்ஸ் அவங்களையெல்லாம் நானே தனியா கூட்டி கொண்டு போய் நானே எல்லாம் செய்து சேஃப்டியா கொண்டு விடுவேன் அவைய. சரி இப்போ உங்களோட குடும்பத்துல நீங்கள் இந்த தொழில் செய்யறதால என்ன சொல்றாங்களா அவங்களோட அம்மாக்கு ஆக்களுக்கு பிள்ளைகளுக்கு சந்தோஷம் இதால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வராம பார்த்துக்கொள்ளுங்கம்மான்னு சொல்லுவாங்க நான் இது வரைக்கும் எனக்கு பிரச்சனை வரல நைட் டைம்ல ஓடுறேன்டா கொஞ்சம் பயப்படுறவ டைம்ல போறது பார்த்து போங்க 2 விசாரிச்சுட்டு போங்க
விட மட்டும் கேட்டு போங்கன்னு சொல்றவ. ஏன்னா இப்போ பிக்மின்றது தெரியும் தானே, இப்போ வந்து அப் மூலம் புக் பண்ணி வரது வந்து யாருன்னு சொல்லி தெரியாது. அந்த இடத்துக்கு போனவரா நமக்கு வந்து தெரியும் யார் ஏறுறாங்கன்னு சொல்லி. அப்போ நீ வந்து கூடுதலா நைட் டைம்ல நான் ஆஃப் பண்ணி தான் வைக்கிறேன். ஓகே ஓகே. விடியப்புறம் முதல் ஸ்டார்ட்ல எல்லாம் 4 மணிக்கு ஒன் பண்ணி விடுறேன். நான் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் கொண்டு விட்டுருக்கேன். ஆக நைட் டைம்ல எல்லாம் நான் ஆஃப் பண்ணி தான் வைக்கிறேன். அதை நீங்கள் ஒரு நாள் வாழ்க்கை நீங்கள் கட்டணும். அதை சொல்லலை நீங்கள் அந்த காலையில் இப்போ நீங்கள் எழுப்பி நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு அந்த 1000 ஓடிட்டு அதுக்கப்புறமா வந்து காலையில் நான் சில நேரம் இப்போ 4 மணிக்கெல்லாம் ஒழும்பி ஓட வலிக்கிட்டா நைட்டு 8 மணி 8:30 பின்னேரம் இப்போ ஹாஸ்பிட்டல் இப்போ நொதர்ன் ஹாஸ்பிட்டல்ண்டா அவங்க போனால் 10 மணியும் ஆகும் சில நேரம் திரும்பி வர. அவ்வளோ நேரம் அவங்க வெயிட் பண்ணி தான் நின்று கூட்டி கொண்டு வரணும். சொல்லல அது எல்லாம் மாறி 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 வர. ஓகே ஓகே. சில நேரம் எளியா நான் ஓடிட்டு 8 மணிக்குள்ள வந்து வீட்டை சேர்ந்துருவேன். அப்படியும் இருக்கு. கொஞ்சம் லேட்டாக வர்றதும் இருக்கு. ஓகே. இப்போ என்னென்னா சரி, இப்போ நீங்கள் சமுதாயத்தில் இருந்து வந்து உங்களுக்கு இப்படி நீங்கள் உங்களுக்கு வகைக்குள்ள ஆட்டோட கொண்டு தெரியக்குள்ள வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்துட்டு பார்க்குறவங்க? எல்லாரும் கூடுதலா என்கரேஜ் பண்ற மாதிரி தான் சொல்றாங்க. இது வரைக்கும் நெகட்டிவா வந்து யாரு நெகட்டிவா சொன்னாலும் நான் அதை அவங்களோட விமர்சனங்களை கேட்கிற அளவுக்கும் இல்ல. நானே இந்த தொழிலை செய்யறேன். மற்றவங்களோட விமர்சனத்துக்கு பயந்து நாங்க வாழ முடியாது. அதான் அவங்க ஒன்றும் செய்ய போறதும் இல்ல. இவ இங்க போறாங்க வராண்டு யோசிச்சால கூட நான் அதுக்கு பயப்பட போறதும் இல்ல. நான் சரியா இருக்க நான் பயப்பட போறது இல்ல. அதான் சரி, உண்மையா ஒரு நீங்கள் அதான் யார் என்ன கதைச்சாலும் சும்மா இருந்து நான் சொன்னேன் அந்த வேலையில் அவங்க வீட்டில் இருந்து காய்ச்சி கொண்டு போவாங்க. அவங்க தான் இப்படியான கதையில காய்ச்சி கொண்டு போவாங்க. நம்மளோட வேலையை நம்ம பார்த்துட்டு அவங்க சரியா போனா சரி. உண்மையில வந்து நீங்கள் அதான் நான் இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கவே இல்லை. நிறைய பேர் வந்து பாய்ஸ் தான் இவங்க தான் இந்த தொழில் செய்யணும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இவங்க தான் இந்த தொழில் செய்யணும்னு சொல்லி அதை எல்லாருக்குமே ஃபிக்ஸ் ஆயிடுது. அப்போ உங்களை பார்க்கக்குள்ள வந்து அது புதுசாக இருக்கு. நீங்களும் ஒரு பெண்ணா வந்து இறங்கிறீங்க. அப்போ பெண்ணால முடியாது ஒன்றுமே. எனக்கு இன்னும் பெரிய பெரிய வாகனம் எல்லாம் ஓடணும் ஆசை இருக்கு. ஏன் திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து இப்படி ஆட்டோ ஓடணும்னு சொல்லி ஆசை வந்து? எனக்கு இந்த வாகனங்கள் ஓடுறதுலயே ஒரு விருப்பம். மோட்டர் பைக்கு நான் கனகாலமா ஓடுறேன். அதுல இது இப்ப ஆட்டோ ஓடின அப்புறம் எனக்கு இன்னும் பெரிய பெரிய வாகனம் எல்லாம் ஓடணும்னு ஆசை இருக்கு. நாடிப்பட்டு இப்பறையே ஒரு ஆட்டை கேட்டு கொண்டிருக்கேன். எனக்கு பழக்கி விடுங்க. ஓடுறதுக்கு டைம் இல்லாம இருக்கு. அவர் சொல்லி இருக்காரு பழக்கி விடுறவங்களுக்கு. எனக்கு டைம் இல்லாம இருக்கு. அப்ப இதுல இருந்து நீ அடுத்த டிப்பர் ஓட போறீங்க? ஓடி அது நான் ரோட்டுக்கு தான் ஓடணும் வேண்டிய அது ஓடி பார்க்கணும் ஆசை இருக்கு. அதான் ஆசை இருந்தா செய்திடும். சரி, அப்ப இப்போ உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 43 வயசு. ஓகே ஓகே. அப்போ இது வரைக்கும் நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் தொழில் செய்து அதுக்கப்புறமா தான் இப்போ செய்யுங்க. இதுதான் நீ ஃபுல்லாக கண்டினியூவாக போகிறன்ற ஐடியா? இப்போதைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இப்போ இல்லைன்னு சொன்னால் நான் இந்த தொழிலையே தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கேன் என்ற விருப்பம். சரி, ஓகே. அக்கா சொன்ன மாதிரி வந்து இங்கிருந்து வந்து அக்கா வந்து நிறைய தொழில்கள் செய்கிறா. இப்போ உங்களுக்கு வந்து அக்காட்டிருந்து ஏதாவது ஒன்று அந்த மோளுக்கு வச்சுக்க என்னென்ன சொன்னீங்க வந்து என்னென்ன செய்து கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க? நான் பழப்புளி கொட்டையெல்லாம் எடுத்து அப்படி செய்யறது. மற்ற மோர் மிளகாய் போட்டு கொடுக்குறது. குப்பராவத்தி தேங்காய் எண்ணெய் எடுத்து கொடுக்குறது. தூள் அது ஆர்டர் வந்தா தூள்கள் வறுத்து கொடுக்குறது. மற்ற இந்த வெளிநாட்டாக்க இந்த வீடுகள் கிளீன் பண்ணி அதெல்லாம் செய்து கொடுத்துருக்குறேன். நான் நிறைய வீடுகள் எல்லாம் பராமரித்து பார்த்து கொடுத்துருக்குறேன். சரி, இப்படியான வேலைகளுக்கு வந்து உண்மையிலே அக்காவை கான்டாக்ட் பண்ண நினைச்சிங்கன்னா அந்த நம்பர் ஆட் பண்ணுறேன். அக்காவோட நம்பரை கான்டாக்ட் பண்ணி கதைங்கோ. அதை தாண்டி வந்து என்னென்னா என்ன சொல்கிறேன், இப்போ பப்ளிக்கில் ஒரு நம்பர் ஆட் பண்ணுறதால வந்து நீங்கள் வந்து இதை மிஸ்யூஸ் பண்ண சந்தர்ப்பம் இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் செய்கிற சந்தர்ப்பத்தில் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணப்படுவீங்கன்றது வந்து நான் சொல்கிறேன். சொல்லுங்க. அப்போ நான் இரவில் நைட் டைமில் நான் ஒரு அவசரத்துக்கு தானே நம்பர் கொடுக்குறது. அப்போ திருப்பி ஒரு ஆக்கள் அடிச்சோண்டு இருந்தால் நான் சைலண்டில் போட்டுட்டு படுக்கிற நிலைமையை வந்தால் ஒரு அவசரத்துக்கு எடுக்கிற ஆக்களுக்கும் நான் இல்லாமல் போயிடும். ஸோ அப்போ வந்து முக்கியமான தேவை இருக்கிறவங்க மட்டும் அடிங்கோ. அதை தாண்டி வந்து ஒரு பெண் முக்கியமாக வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு தொழிலை நம்பி, அதாவது சொல்லி நம்மளை நம்பி வந்து ஒரு தொழிற்சைகளை வந்து நம்ம தான் வந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன், அந்த நம்பருக்கு தப்பாக கால் எடுத்து வந்து டோர்ச்சர் கொடுக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தாக்கா சொன்ன மாதிரி இந்த வீட்டு வேலையில் அப்படி உங்களுக்கு இந்த வெளிநாட்டுக்கு ஏதாவது பொருட்கள் வேணும், இல்லாட்டி இந்த பக்கத்தில் ஏரியாவில் வந்து அக்காட ஆட்டோவில் வந்து 1000 வேணும்னு சொல்லி சொன்னாலும் நீங்கள் நம்பரை கான்டாக்ட் பண்ணி கதைங்கோ. சரியா? என்னென்னா இப்போ எனக்கு ஒரு விருப்பம் உங்களோட சேர்ந்து இந்த ஆட்டோவில் ஒரு ட்ராவல் பண்ணிட்டு போவோமா? சரியா? எடுங்க. சரி, பலிக்கூட போகிறோம். எடுத்துட்டு ஆட்டோ. ஓகே. இது இப்போ ஒரு ஆட்டோக்கு இந்த இப்படி லோக்கல் எல்லாம் இருக்கு. டவுன் ஏரியா வழியே போவோம் என்ன? சரி, பிரச்சனை இல்லை.
எனக்கும் இந்த வாகனங்கள் ஓடுறா சரியான விருப்பம். அது நீங்கள் ஓடுறத பார்க்க நல்லா இருக்கு உண்மையா வந்து நம்பலாம இருக்கு உண்மையா வந்து என்னால. எங்களுடைய அண்ணாக்கு எடுத்ததுதான் அவரே பயத்துல வித்துட்டார். பழகிறதுக்கு எவ்வளவு காலம் எடுத்தது உங்களுக்கு வந்து? நான் உடனே பழகிட்டேன். பழகிட்டீங்களா? ஓ, நான் உடனே பழகிட்டேன். நான் மோட்டர் பைக் கூட நானே பழகினேன். நாங்கள் எடுத்து நானே தான் தனியே பழகினது. அதே மாதிரி ஆட்டோம் எனக்கு ஒரு பெருசா காட்டி கொடுத்தாண்டில்ல. ஒரு அண்ணா ஒரு ஆளை ஏற்றி கொண்டு போய் கயனண்ணான்னு சொல்லி அவர் தான் எனக்கு மேலேயே ஆட்டோ இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லி கூட தந்தது அவர் தான். இப்ப இந்த 6 மாசத்திலேயே நான் நினைக்கிறேன் ஒரு 500 பேருக்கு மேல நான் ஆட்டோவிலே ஏத்திட்டேன். ஓ, அதான் சொன்னீங்க வந்து இப்போ உண்மையிலே வந்து டைமே இல்லை தம்பி எனக்கு பிஸியாக ஓடிக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லி. உண்மையிலே வந்து நைட் டைம்ல எல்லாம் உங்களுக்கு 12 மணிக்கெல்லாம் ஆயிரம் வந்திருக்கா? 12 மணிக்கு அப்படி 11:30 அப்படியெல்லாம் அந்த ஹாஸ்பிட்டல் அதுகளுக்கு போய் திரும்பி வந்திருக்கிறேன். ஓ, அப்படி அந்த டைம்ல நான் கூடுதலா அலவுட் பண்ண இல்லை இது வரைக்கும். அவசரமான ஆட்களுக்கு மட்டும்தானே. இது உண்மையில வந்து இந்த மெயின்ல ஓடுறதுதான் கொஞ்சம் கஷ்டம். இந்த இதெல்லாம் போட்டு சரியான கிரவுட் தானே. இப்பயும் வந்தாக்கா ஒரு 1000க்கு தான் வந்து போய் கொண்டிருக்கிறேன். ஆமா. இப்போ வவுனியாவெல்லாம் போயிட்டு வர நீங்கள் வந்து வவுனியாவை சொன்னீங்க வந்து வவுனியா 140 கிலோமீட்டர் கிட்ட. அப்ப நீங்க அவ்வளவு தூரம் ஓடி போய் வந்திருக்கிறீங்க வந்து. வவுனியா போயிட்டு வந்துட்டேன். பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் தான் பிரச்சனை. இல்ல போலீஸ்காரர் கேட்டவங்க நல்ல டிரைவிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அவங்க எல்லாம் மறைச்சிட்டு சொன்னவங்க என்னண்டா நல்ல டிரைவிங் நல்ல மட்டும் என்னண்டா அந்த டைமிங்க பார்த்துட்டு. ஓ, நீங்க எப்ப சாவச்சேலேருந்து எத்தனை மணிக்கு வெளிக்கிட்டா நீங்கள் இந்த இடத்துக்கு எவ்வளவு நேரம் வந்திருக்கிறீங்களன்றதை வச்சுட்டு சொன்னாங்களா அக்கா டிரைவிங் சூப்பர். ரவிக்குமார் எல்லாம் வந்து மறைச்சு பார்த்தாங்கடா ஜோசிப்பாங்க மறைச்சிட்டு பார்த்துருக்காங்க. இப்ப அந்த உண்மையிலேயே தர்மா அந்த வீடியோவுக்கு நான் நன்றி சொல்லணும். அது பிறகு பார்க்க நான் கொஞ்ச நாளா ஒரு இடமே போயில. அக்கா உங்களை யூடியூப்ல பார்த்த நான் வாழ்த்துக்கள் அக்கான்னு சொல்லி உண்மையிலேயே எல்லாரும் நல்லா என்கரேஜ் பண்ண. அதே போலீஸ்காரர் கூட யூடியூப்ல வந்த அக்கா பிக்னி அக்கான்னு சொல்லி அவங்களும் நல்ல அந்த சந்தோஷமா வாழ்த்து சொன்னாங்க. அந்த தர்மாவுக்கும் அந்த லதன் என்ற ஆட்டோ தம்பி அவர் தான் தர்மாவை காட்டி தந்தது. அவர் தான் கூட்டி கொண்டு கேட்கறதும் அக்கா போடுவோமோ வீடியோ போடுவோமோன்னு கேட்டது. அவங்க உண்மையிலேயே நன்றி சொல்லுவேன். நான் உங்களோட வீடியோல நாளைக்கு நன்றி சொல்லிடுவேன். என்ன சொன்னா எங்க போனாலும் இந்த யூடியூப்ல வந்து அக்கான்னு சொல்லி கெட்டிக்காரி அக்காவுக்கு தான் இருக்கணும் என்று சொல்லி இருக்காங்க. நல்லா என்கரேஜ் பண்ணி இருக்காங்க. உண்மையில நல்லா ஓடுறீங்க நீங்கள் வந்து சேஃபா இப்படி தான் ஓடணும் இருக்கு தானே. சில ரூல்ஸ் இருக்கு தானே ஆட்டோக்கு வந்து அதை அப்படி பின்பற்றி ஓடுறோம். நீங்க ஓடுறீங்க வந்து பயமில்லாம மாதிரி போகல. என்னால நம்பலாம இருக்கு உண்மையிலே வந்து. ஐயோ, இப்ப உங்களுக்கே ஒரு ஃபீலிங் வேண்டானே. இப்ப அக்காண்ட ஆட்டோன்னு சொன்னோடனே ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமாயி தானே இருக்கும். இப்ப ஏறின உடனே இப்ப ஆம்பளையல் வந்து தப்பா நடப்பாங்கன்னு இல்ல. வெளியால பாக்க அப்படி இருக்கும். அவங்க ஏறின உடனேயே ஏறி ஆட்டோல இருந்தோடனே அந்த ரெஸ்பெக்ட் தான் உண்மையிலேயே கொடுக்குறாங்களே. என்ன அதான் இதுவரைக்கும் வந்து அக்கா நிறைய எல்லாம் வந்து ஓடிருக்காங்க. ஒரு அண்ணா கேட்டவர் ஆட்டோக்குள்ள ஏறி இது கேட்டார் சிகரெட் பத்தலாமோ காண்டு. நான் சொன்னேன் நான் வெளியால நிக்கிறேன் எனக்கு தெரியானே. நான் சொன்னேன் நான் வேணும்னா உங்களை இறக்கி விடுறேன் வெளியால நிக்கிறேன் நீங்கள் ஆறுதலா பத்திட்டு வாங்கண்ணா தயவு செய்து சிகரெட் பத்துறதுக்கு இந்த ஆட்டோக்கு அலவுட் இல்ல என்று நான் அவருக்கு சொன்னேன். அவர் சரியக்கா சோரியக்காண்டுட்டு சரி அக்கா வந்து அப்படி 1000க்கு வந்து போறா. சரி உண்மையில வந்து மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள். இன்னும் வந்து நீங்கள் அடுத்த சொன்ன மாதிரி இருந்து அடுத்த பாய்கள் வந்து லொரி ஓடுறீங்களே தெரியல. நான் எதிராக சும்மா ஒரு நாள் போய் கொண்டு அதில் போனோம். ஏன்னா ஆட்டோ அப்போ நான் மறைச்சு கழிச்சிட்டு போனேன். அதுக்கப்புறமா தான் இந்த வீடியோ
உண்மையிலே வந்து அக்காண்ட இந்த தொழிலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். அண்ட் வந்து இதை வந்து நிறைய பேர் வந்து இந்த வீடியோ நான் செய்ததுக்கான காரணம் வந்து மோட்டிவேட் எடுத்துக்கொள்ளுவோம். ஏன்னு சொல்லி சொன்னால் ஒரு பெண்ணாக இந்த சமுதாயத்தில் ஒரு இப்படி பப்ளிக்கில் வந்து இந்த ஆட்டோ ஓடி வந்து சம்பாதிக்க முடியுமாண்டா உங்களாலையும் வேலையில் செய்ய முடியும். என்ன அப்போ தொழில் முடியாதுன்னு சொல்லி ஒன்றுமே இல்லை, முயற்சியுடைய நிகழ்ச்சி அடையார். இதையும் நாங்கள் முயற்சி செய்தால்தான் சாதிக்கலாம். அதான் கண்டிப்பாக. ஸோ இப்படியான வீடியோ வந்து நிறைய பேர் போய் சேரணும். அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து வீடியோ ஷேர் பண்ணி மற்றவைக்கு பயந்து வாழ முடியாது. அக்காட வாழ்க்கை வந்து எப்படி இருக்குன்றது முதல்ல, அதாவது அக்காட இந்த ஆட்டோ எனக்கு உண்மையிலேயே பயணம் சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்து ஓடிக்கொண்டு வந்து அது வந்து அக்காண்ட இந்த வாழ்க்கை முறை வந்து எப்படி இருக்குன்றதை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுவோம். நாங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். அப்படி இருக்கும் வாயாட்டிடுவோங்க. பாய்.